வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபேக் கார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். எவ்வளோ தடவை தான் அவனையும் கூப்பிட்டு திருப்பி திருப்பி போர் அடிக்கும் போதெல்லாம் அடிச்சு ஆனால் அவன்கிட்ட அடிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. முன்னாடியெல்லாம் எப்படின்னா கௌரவ பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, 50 ரூபா 60 ரூபா. இப்போ 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கௌரவ பிச்சை 50 ரூபா கௌரவ பிச்சை, இது என்ன புதுசா இருக்கு. சரி, ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம நண்பர்கள் கேட்டாங்க. ப்ரோ ஏன் ப்ரோ இன்னும் இவன் உட்காந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி செக்யூர் பாக்ஸ் டெலிவரின்னு சாக அடிக்கிறான்? ஏன் ஒரே விஷயம் தாங்க, இந்த ஷோ ஒரே செகண்ட்ல முடிக்கணும்னா நீங்களாம் வாங்குறதை நிறுத்திடுங்க அப்படி சொல்லுறீங்க, முடிஞ்சிடும். ஆனால் நம்ம வாங்குறோம்ல, நம்ம திட்டிக்கிட்டோ வாங்குறோம்ல. இப்போ இதுலலாம் டிஆர்பின்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு பார்த்தே படம் ஹிட் ஆகிடும். அதே மாதிரி தான் சீரியலும் இல்லையா? நாங்கள் வீராசாமி படம் கிட்டத்தட்ட 6 தடவை பார்த்துருக்கோம். நான் கோலங்கள் சீரியல் பார்த்தேன் ப்ரோ. அன்னைக்கு வந்து வயலுக்கு அனுப்பியிருந்தாங்களா, அன்னைக்கு சும்மா ஒரு எபிசோட் பார்த்தேன். அந்த எபிசோட பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நான் கூட கேட்டேன். ஒருத்தர் வந்து அவர் டேரக்டர், நீங்க சொன்னீங்க ஒரு மாதிரி நடிக்கிறார் ப்ரோ, இப்படிங்கிறாரு, ரொம்ப ஆக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுல போலீஸா வருவார் போல, சரியா? அவரோட ஒரு எபிசோட போட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த எபிசோட சிரிக்காம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை வேற வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இல்லைங்க, சரியா? சிரிக்காம பார்க்கறது தான் சேலஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எதுக்காக கேட்டேன்னா, அப்போ அந்த சீரியல்ல டைலாக்ஸ் தான் ப்ரோ இருந்தது, பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சீரியல்ல பாக்குறேன், அந்த ஒரு எபிசோட்ல எடுத்திருக்காங்கல்ல டைலாக் ஃப்ரேம் ஃபுல்லா, அந்த டைலாக் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் எடுப்பாங்க ப்ரோ. இந்த வாரம் இப்போ உள்ள சீரியல்ஸ்லாம் இங்க இருந்து நான் தான் பார்த்தேங்கிறேனே. அது வந்து என்னன்னா, யாரோ ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டுடுறாங்க ப்ரோ அந்த எபிசோட்ல. அவர் வந்து சிலோன்ல இருந்து வந்திருக்காரா, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு போராடுற ஒருத்தரையோ அவரையோ சுட்டுருவாங்க போல கோலங்கள்ல. அந்த ஒரு இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இது கூட பரவாயில்ல, அந்த கோலங்கள் பழைய எபிசோட் பார்த்துட்டு திருப்பி பார்த்து அதில் தோழர்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே அது என்ன ப்ரோ எதிர்நீச்சலே திருப்பி பார்த்த மாதிரி இருக்கு. நீங்களே யார் சொன்னதை நீங்கள் ஃபோனில் பேசும்போது? அதுலேயும் வந்து போராட்டம், எதிர்நீச்சல், தோழர்னு, இதுலேயும் வந்து தோழர்னு வந்திருக்கு, எதிர்நீச்சல் வந்திருக்கு. இங்கே வருங்க ப்ரோ, அந்த அளவுக்குலாம் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, டைலாக் அவ்வளோ பேசியிருக்கீங்க. அதில் வர எல்லாருமே டைலாக் பேசியிருக்காங்க, நிறையாவே பேசியிருக்காங்க. வில்லனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், யாராவது ஒரு சைடு ஆர்டிஸ்ட் வந்தால் கூட மூச்சு முட்டை பேசுகிறாப்புல. அப்போ அவ்வளோ டைலாக்ஸ் பேசுறதுக்கும் இன்னைக்கு நான் பார்க்குறது எப்படி தெரியுமா இருக்கு? அப்படி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி வருமா அப்படிங்கிறது இந்த சைட்ல இருந்து ஒரு ஷாட்டு ஜிங் ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்படியே பாக்குறாங்க. அப்படி வருமா ஒன்னு, அந்த சைட்ல இருந்து ஒரு ஷாட், இந்த சைட் இதுக்கே ஒரு 30 செகண்ட் போயிடுச்சு. பல ஆங்கிள்கள்ல காட்டி. இப்போ நாங்கள் வந்து கொரியன் தொடர்கள் நேஷனல் லெவல் நாங்கள் அப்போ அப்படி எடுக்கிறோம் படம் மாதிரி, அதனால டைலாக் கம்மியாக. அடேங்கப்பா, அதான் இதே மாதிரி எடுத்து அதுவே ஒரு 30 செகண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அதுக்கு தான் தோணிச்சு உடனே, உங்களுதுல இருக்கிற ஒரு நாள் டைலாக் கொடுத்தீங்கன்னா போதும்டா, ஒரு வாரத்துக்கு எடுத்துட்டு நடுவில் அனுப்பிட்டுருவாங்க இடவனுங்க. அப்படிதான் இருந்தது எனக்கு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிதான் உண்மை. இல்லை இன்னைக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குற மாதிரி தான் எடுத்துருக்கோம். அந்தந்த ட்ரெண்டுக்கு எடுத்த மாதிரி இது ட்ரெண்டா. இது இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் டாக்டர் யாருன்னு தெரியல, அவர் வேற ஏதோ பேசி டைட்டில் போட்டு வச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு டாக்டருங்க, ஒன்றுமே இல்லை. நான் இப்போ தென்றல்னு போட்டு 802ன்னு போடுங்க, நான் நடிச்சது வரும். அதில் டாக்டராக இருப்பீங்களா? இல்லை, அது நான் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் சொல்லுங்க. தென்றல் சீரியல் இல்லையா? 802ல் அதில் நான் யாருன்னு கண்டுபிடிங்க. இதில் ஒரு காப்பி ரைட் வந்துடும், சவுண்ட் இல்லாமல் போட்டுக்கோங்க. தென்றல் 802 எபிசோட் இதுதானா? அதில் யாரு நான் எங்கே வரேன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. என்ன இவ்வளோ கஷ்டம்? இவரு கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அடிக்கடி பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்கா பேசிட்டு தெரியுறாரு, ஒரு டைப்பாவும் இருக்காரு. நீங்க பாருங்களேன், நீங்க எல்லாரும் பாருங்க. என்ன இது? பிளிப்கார்ட்டை பார்க்க வந்தா என்னென்னமோ பார்க்க ஆப்ஷன் கிடைக்குது இங்க. சரி, நம்ம பிளிப்கார்ட்டுக்கு வருவோம். இதை பார்க்க ஆரம்பிச்சா நான் இங்க பிளிப்கார்ட்டுக்கு வர்றது என்னையா இது? அப்படிதான் இருக்குங்க. நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்க. என்னது இதெல்லாம்? இந்த ரவுடியா வருவாரு, அவர் தானே இது? இந்த படத்துல எல்லாம் வருவாங்களே அவங்களாம் தானே? ஓ அடேங்கப்பா, எப்படி இன்வைட் பண்றாங்க ஐயா, பயங்கரமா. அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க, வீட்டுல அட்டி வெளுத்தாங்களா? உனக்கு இது தாவே அப்படின்னு. என்னது இது? பொறுங்க, உடனே ஃபேமிலிக்காக தான் அனுப்புகிறேன். ஆமாம்,
சரி, இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அந்த 3 ரூபா 4 ரூபா விஷயத்துக்கு வருவோம். ஆமா ப்ரோ, எதுக்கு ப்ரோ இது? இப்போ ரீசெண்டா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 3 ரூபாய் 4 ரூபாய் மாதிரியான சார்ஜஸ் போடுறான். அதே மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்ற பேர்ல உசுர வாங்குறான். 59 ரூபாலாம் போடுறான்னா இப்ப ஆமா 29 ரூபா இருந்தது ப்ரோ அது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. இவங்க ஓப்பன் பண்ற லட்சணத்துல பாதி பொருள் கீழே வர போட்டு உடச்சிடுறாங்க. அதுல இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மளிகை சாமான் அதுல போட்டாங்கன்னா எதுக்கு அது தேவையில்லாம புதுசா இருக்கு, காத்தால போட்டா உடனே வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ ஃபிளிப்கார்ட் மினிட்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ட்ரை பண்றேன். அதாவது என்னன்னா மக்களுக்கு ஆசையை தூண்டி விடுறாங்க. இப்போ இவ்வளவு தூரம் நம்ம என் வீட்டில் நான் இப்போ இது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாம ஒரு விஷயம் வீட்லயே அது ஒரு புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ப்ரீமியம் இல்லையோ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அதுலேயே கூட விளம்பரம் வரலாம். இல்லை உண்மைதான். ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து விளம்பரம் வந்துட்டு இல்லை, நிஜமாவே ப்ரோ நீங்கள் சொல்ற மாதிரி தான். இப்போ நிறைய பேர் வீட்டில் வாங்குறாங்க. என் தங்கச்சி கூட ஆர்டர் போடுற காரணம் என்னன்னா, என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க. நம்மளோட உடல் உழைப்புங்கிறது வந்து அட்லீஸ்ட் வீட்டை பெருக்கி துடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தது. போய் கடைக்கு போய் ஒரு விஷயம் வாங்குறது, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு இப்போ என்ன பண்ண போகிறோன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குமே இன்னைக்கு இல்லை, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்டில் அதை இதாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது எப்படின்னா நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஷூட்டிங் முடிஞ்சு எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு நீ வரும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், ராத்திரி ஒரு வேளையாவது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ ராத்திரி நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகுமா, காத்தால நீங்கள் லேட்டாக போவியா சீக்கிரம் போவியா, காத்தால எத்தனை மணிக்கு போவியா, காத்தால சாப்பிட்டு கிளம்பணும், உட்காந்து 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டு அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நேற்று என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு இது விஷயம் இதெல்லாம் பண்ணணும். நம்மளால் அப்பயே ஸ்டாண்டப் கால் நடத்திருக்கிறாருங்க ஐடி மாதிரி. இல்லை அது குடும்பத்தில் இருந்தது. அதை தான் அவங்க ஐடியில் கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். நம்ம குடும்பங்களில் என்ன இருக்குன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த மாதம் என்னென்ன செலவுகள் இருக்குது. ஓகே. ஸோ இதை டெய்லி டிஸ்கஷனுங்கிறது அது என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி ஒன்று வீட்டில். டு டூ லிஸ்ட். இவர் என்ன ஃபுல்லாகவே ஐடிக்குள்ள வந்துட்டார்? இல்லைங்க, இதெல்லாம் வீட்டில் நடந்த விஷயம் தான். எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு இந்த மாதம் இதை நம்ம பண்ணி ஆகணும். இல்லை அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து முக்கால்வாசி இடங்கள்ல ஐடியில் இதெல்லாம் டெய்லி எல்லாருக்கும் கேட்டு நேரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கமெண்ட் போடுவாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன ப்ரோ இங்கேயும் வந்துட்டு ஸ்டாண்டப் கால் பற்றி பேசுறீங்க, ஐயோ என் காதில் டீம்ஸ் சவுண்டு கேட்குது ப்ரோ, ஒரு நிமிஷம் பாருங்க நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு. என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயத்துக்கு போயிட்டு வரதுனால வெள்ளை போர்டு வச்சிருக்காங்க. அதுவும் ஐடியா வெள்ள போர்டில் என்ன ஷிஃப்ட்ல என்ன மறக்காம வரும்போது பால் வாங்கிட்டு வந்துருங்க, இத்தனை மணிக்கு வராங்க. ஆமா, இது எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆயிடும்னா நைட் டைம் ஷிஃப்ட்ல வந்து டெவலப்பர்ஸ் வராங்கன்னா எந்த பார்ட் வரைக்கும் டெப்ளாய் ஆயிருக்கு இல்லை எந்த பார்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்களோ எது வரைக்கும் ஒர்க் அதை முடிச்சுட்டு இதை தாண்டி உள்ளதெல்லாம் நீ பாத்துக்கணும்னு சொல்லி எழுதிட்டு ஓடிடுவாங்க. இவங்க வந்து படிச்சு இவங்க பண்ணிப்பாங்க. ஸோ நீ இத்தனை மணிக்குள்ள வரையா, வரலன்னா நான் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, வாங்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி வாங்குறதா இருந்தா அதுவும் எல்லாமே அங்கே போர்டில் இருக்கும். அப்படின்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படி தான் நான் சொன்னேன்ல, இவன் காத்தால வேலைக்கு போவான், அவன் நைட்டு வேலைக்கு போவான். இல்லை நிறைய பேர் இப்படி இருக்காங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சவங்களும் அப்படி இருந்தாங்க ஹைதராபாத். பிகாஸ் அது இருக்கா நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இப்போ எனக்கு அதாவது எப்படின்னா ஸ்மார்ட் இன்ஸ்டியூட்னு ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து ஆப்டிடியூட் அந்த மாதிரி. ரெண்டாவது அப்படி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். அவங்களால லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு 10 நாள் லீவெல்லாம் தராங்க இயர்லி ஒன்ஸ். ஆனால் டெய்லி இருக்கக்கூடிய ஓடிட்டு ரொட்டீன் லைஃப்பில் வீக்லியில் வந்து வீக்லி 2 டேஸும் இன்னும் லீவ் கிடைச்சா அந்த லீவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு திருப்பி தூங்குறாங்க. ஓகே. ஸோ என்னன்னா உடம்பு நம்ம கெடுத்துக்கிறோம். திருப்பி இந்த பூமர்லையும் இதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த ஃப்ளிப்கார்ட் பூமரில் வந்தவன், ஸோ ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸை பார்க்க வந்தவன் என்னன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா இவங்க கிட்டேயும் நம்ம காசு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோம். நம்ம நேரத்தை கரெக்டான இதில் செலவு பண்ணாமல் நம்மளோட உடம்பையும் இது பண்ணி வியாதிகள் அந்த மருந்தும் கொஞ்ச நாளில் கொடுப்பான் ஃப்ளிப்கார்ட்டில் மினிட்ஸில். நீ என்கிட்டயே வாங்கி உனக்கு சுகர் வந்துச்சா, என்கிட்டயே வாங்கி உனக்கு இதெல்லாம் வந்துருச்சா, அதுக்கு மருந்தும் நானே தரேன், என்கிட்டயே வாங்கிக்கோ, நீ ஸ்வீட் பர்சன்டா செல்ல குட்டி அப்படின்னு என்கிட்டயே வாங்கு, சுகர் நாங்கள் உங்களுக்கு வந்து இதுவும் பண்ணுறோம் ஃப்ரீ. இது நீங்கள் இப்போ அந்த ஜப்பானில் செத்து போன மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் சாவ போகிறீங்களா, ஸோ எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை எடுத்து போட்டுடுறோம். அந்த சர்வீஸும் பண்ணுவாங்க. எடுத்து போட்டுடுறோமா? இன்னும் ஏதோ சாப்பிட்டு வச்சுட்டு போன இலையை எடுத்து போடுற மாதிரி சொல்கிறீங்க. ஜஸ்ட் நடக்கலாம் இன் ஃபியூச்சர். ஓகே. டெட் பாடி கிளியரிங் சர்வீஸ். இதெல்லாம் வந்து எதில் பார்த்த மாதிரி ஞாபகம் வருது தெரியுமா? ஐயோ வேற லெவல் படமாச்சு அது. ஜான்விக் அதில் பார்த்த மாதிரி இருக்கு. டெட் பாடி கிளீனிங் சர்வீஸ். ஓகே. ஜான்விக் இல்லை, இது வந்து நம்ம மொத்தமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தாமல் நம்மளை டோட்டலாக வீக் ஆகிறது தான் ஆன்லைன் இல்லை ப்ரோ. அதான் நான் மறுபடியும் அதானே சொல்கிறேன். இப்போது எல்லா இடத்துலையும் கடை இருக்குது ப்ரோ, சரியா? நம்மளை மைண்ட் செட் வரைக்கும் நம்ம சோம்பேறி ஆகிக்கிட்டோம். ப்ளஸ் மென்டலாக நம்ம ரொம்ப டயர்டாக்கிக்கிட்டனால பாடியோட செயல்பட முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா, ஓகே இப்படி ஒரு சர்வீஸ் இருக்கா, யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் கேள்வி கேட்கணும். நாம தான் இந்த ஊரில், அதாவது என்னென்னா ஒரு 10க்கு 10 ரூமில் இந்த ஊரில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி
ஒரு லெவலுக்கு போய் அது வளருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பணக்கார முதலைகளால் திருப்பி அதை ஆக்குபை பண்ணப்பட்டு இன்றைக்கி நம்மக்கிட்ட அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, இது அது ஒரு அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கேன். ஏன்னா நாம் தான் அதை கன்சியூம் பண்ணுறோம். இது முடியாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கான உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம், அப்படி இதுக்கு தெரிஞ்சு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் கட்டாயமாக இருக்கணும். அப்படி நிஜமாலுமே இருக்குன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது பெட்டிஷன் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை சைன் பண்ணுவோங்கிறேன் நான். இந்த வீடியோ கீழே அதை போடுங்க. புரியுது. இப்போ எந்த ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோமோ இந்த வீடியோக்கு கீழே அதை போடுங்க. எத்தனை பேர் இது நியாயம் இல்லைன்னு சொல்கிறீங்கிறத போடுங்க. நமக்கு ஒரு சின்ன க்ரௌடு தான் இருக்கும், பரவாயில்ல. மக்களே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. யூஸ் பண்ணுறாங்க, அதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு கீழே திட்டவங்களும் இருப்பாங்க. ஒன்னால நீ ஆடா வந்து வாங்கி கொடுப்பேன்னு கேட்குறவங்க கூட இருப்பான். இல்லைன்னா இன்றைக்கி நம்ம அந்த கீசர் வீடியோ போகும்போது பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு போடுறா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பச்சை தண்ணி நம்ம கீசருக்கு ஒரு இது போட்டிருந்தோம்ல, அப்போ போடும்போது அதில் வந்து ஒரு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஏமாத்தினாங்க. அதுக்கு என்னடா பண்ணுற, அதாவது என்னன்னா பச்சை தண்ணியில் போய் குளிச்சுட்டு படுறா முடி அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு, முடிச்சிருந்தாரு. ஏன்னா ஏன் அப்படி போட்டிருந்தாருன்னு தெரியுமா தெரியாதா? ஏன் போட்டிருந்தாரு? இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் அவர் தான் நடத்துறாரு. அவருக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் போட தான் செய்வார். அப்படி இல்லை, பரவாயில்ல. எப்படி சொல்லியிருந்தாலும் ஒரு கூட பிறந்தவரை சொன்ன மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதில் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு நம்மளை அட்லீஸ்ட் ஒரு அந்த அவ்வளோ க்ளோஸாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால அதுக்கு இப்போ சொல்லும்போது ஏன்டா அது வாங்கினா போட அவங்களுக்காக பேசலை நான். நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்காக பேசுறீங்க. இதை வந்து யூஸ் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, யூஸ் பண்றவங்க கேள்வி கேளுங்கன்ற நான். இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் யூஸ் பண்றேன் அதுக்கு காசு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறது இல்லை, வீணா போகுது இல்லை, அதுவும் உங்களோட கஷ்டப்பட்ட உழைப்பு தானே. உண்மைதான். ஏன்னா சில சமயம் என்ன ஆகுதுன்னா ப்ரோ, சில பொருட்கள் வந்து நேரில் போய் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணும்போது, ஏன்னா இவங்க இமேஜ் தான் காட்ட போகிறாங்க. ஏன்னா லைவாக வந்துட்டு யார் பிக் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து அப்படியே சார் தக்காளி இப்படி தான் சார் இருக்குது, ஓகே சார் வெங்காயம் எப்படி இருக்குது சார், ஓகே சார் காட்டிட்டு நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அது இருக்குது. அவங்களும் வந்துட்டு இப்போ நீங்கள் அதில் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எண்ணெய் அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாப்ல, ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு. அவங்க என்ன ஆர்டர் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. கரெக்ட் தான். ஆனால் காத்தாலே வந்துருச்சு, காத்தால 7:15 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறது, வீணாக எந்த ஒரு செலவும் பண்ண மாட்டாங்கிறது தான். இதில் இன்னொருத்தர் வாழ்கிறாங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ அந்த doodle.com பாருங்கள், S24 அல்ட்ராக்கு கவர், இன்னும் நம்ம அந்த கவரை வச்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் கேட்டு வாங்கின மாதிரி தெரியல. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இப்படி போட்டுக்க அப்படின்னு வேறு ஃபோனோடது கொடுத்தாங்களா, அந்த மாதிரியும் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே கொடுக்குறான். எல்லாத்தையும் தந்துடுறாங்க. நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுது தானே பாருங்களேன். ஆமாம், ஒன்னோட அம்புடும் கிடச்சிருது. ஆமாம், அது சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா அது அஃபிஷியலாக நாம ஒரு ஐடியாவை கொடுத்துட்டோமோ இன்னைக்கு இந்த வீடியோவில். என்னது ப்ரோ? டெட் பாடி கிளியரிங் சர்வீஸ். அது ஆல்ரெடி இருக்கும் ப்ரோ. நீங்கள் வேறு எதுவும் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம்ல, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சிங்கிள் பற்றி பேசினோமா, கஷ்டப்பட்டு கடைசியில் வந்துச்சா, இப்போ அவங்கள யார் கிளியர் பண்ணுவா சொல்லுங்கள்? யாருமே இல்லைன்னு வைங்க. இல்லைங்க, யாருமே இல்லைன்னா கிளியரிங் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணோம். அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு முக்கால்வாசி இடங்கள்ல எப்படி பண்றாங்க, அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி இந்த 3வது தெருவில் எனக்கு தெரிஞ்சவர் இறந்துட்டாரு, கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். கரெக்டா? அப்படி கிடையாது. அதுக்கு இல்லை, அதுக்கு வந்து என்னன்னா நீங்கள் முன்னாடியே இப்போ வந்து இப்போ இந்த இதுலலாம் வந்து எப்படின்னா, இப்போ வேளச்சேரி மடிப்பாக்கம் ஏரியாவில் உள்ளுக்குள்ள தண்ணியில் தேங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இயர்லி ஒன்ஸ் இப்போ ஏதாவது நம்ம இப்போ புது தொழில் கூட ஆரம்பிக்கலாம். மழையும் போது உங்களை போட்டு கொண்டு வந்து உங்களை சர்வே பண்ணி இது பண்ணிடுறோம். இயர்லி ஒன்ஸ் ஏஎம்சியா அந்த மாதிரி ரெயின், இதுக்கெல்லாம் ஏஎம்சியா தண்ணி வந்துடும், உங்கள் வெஹிக்கிள்லாம் அடி வாங்கிடும், அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரெடி பண்ணி தருவோம். அதுக்காக வருஷம் பே பண்ணுங்கன்றாங்களா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணி தரோம், வருஷம் 50,000 கட்டிடுங்க. நம்ம இப்போ இந்த ரீசார்ஜ் எல்லாம் பண்ணுறோம். மழை பெய்யலன்னா அது அப்படியே நாங்கள் அடுத்த வருஷத்துல கன்சர்ன். இதெல்லாம் தொழில் இப்படி இல்லை, அப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்கிறேன். இவரே புதுசாக தொழில் ஆரம்பிக்க சொல்லுவார் போலங்க. ஐடியா கொடுக்குறேன். வண்டி வாங்கினது 80,000க்கு, அதுக்கு சேர்ந்து நான் உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். இந்த வருஷம் மழை பெய்யலையா, நீங்கள் போன வருஷம் எனக்கு 40,000 கொடுத்தீங்களா, இந்த தடவை உங்களுக்கு கன்செஷன் ரேட் 35,000 ரூபா கொடுங்க போகிறோம். அடுத்த வருஷமும் மழை பெய்யலையா 30,000 ரூபா கொடுங்க போகிறோம். இதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இல்லை அப்படி தானே போயிட்டு இருக்கு, இன்சூரன்ஸ் மெடிக்கல் பாலிசி அது இதுன்ட்டு. ஆமாம், இதுதான் முக்கால்வாசி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இன்சூரன்ஸ் எல்லாம் நல்ல விஷயம் தான். நான் செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் நல்லா இருந்தா என்ன, நல்லா இருந்தா என்ன?
நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னா இல்ல இதுல நீங்க இப்போ லைஃப் நான் சுயநலமா பேசுறேன். நான் இன்னைக்கு அந்த 30 ரூபாய் 30,000 ரூபாய் எடுத்து என் ஒய்ஃபுக்கோ குழந்தைக்கோ ஏதோ தேவையான ஒரு விஷயத்த நான் வாங்கி கொடுத்தா அவங்க என்ஜாய் நான் வாங்கி கொடுத்தேன்ற நிம்மதியோட இருப்பேன் அப்படிங்க. வாங்கி கொடுக்குறேன், அந்த குழந்தை மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்குறேன், ஒய்ஃப் மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்குறேன், நானும் இருக்கேன். நான் செத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன உண்டோ அவங்க உழைப்ப அவங்க உழைச்சிக்க போறாங்க. எப்படி நான் செத்ததுக்கு அப்புறமா இப்போ போறோம் அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கை அவங்க வாழ போறாங்க. ஆமா, எல்லாருக்குமே அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். அதுக்காக கோவப்பட்டுலாம் இருக்க முடியாது. புரியுது. இது வந்து அங்கங்க சுத்தி எங்கெல்லாமோ வந்துட்டு இருக்காது, வேற அது எங்கேயோ. ஆனா 59 ரூபாய்க்கு 59 ரூபா 3 ரூபாய்க்கு வந்தோம்யா, 3 ரூபாய்க்கு வந்தோம் வைங்க. ஆனா வந்து எங்கேயோ போய் சொல்யூஷன் கொடுங்க ஆண்டவரே, என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கறது? நம்மளும் ஒரு கடை 10 இந்த ரூம் இருக்கு, நம்மளும் ஒன்று ஆரம்பிச்சு பிளிப்கார்ட் மாதிரி நம்மளும் டெலிவரி பண்ணுவோமா? அதுதான் நான் ஐடியாஸ் கொடுத்தேன். அதுல லாஜிக் ஏதாவது இருந்தா ஓகே ப்ரோ. இப்போ ஒரு மோட்டர் வருதுன்னு வைங்களேன், முன்னெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு மோட்டர் பிளிப்கார்ட் வழியா ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. முன்ன நம்ம வீட்டுக்கு தேவையான மோட்டரை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜெட் மோட்டர் ஏதாவது மோட்டர் நம்ம வாங்க போறோம்னா நம்ம நேரில் போயிட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், பிளம்பரையும் கூட்டிட்டு போயிட்டு ஐயோ நமக்கு இது செட் ஆகுமா, இந்த பைப்பா அந்த பைப்பா எல்லாம் பார்த்து வாங்கி அவரோட சேர்ந்து தூக்கிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி பண்ணதும் உண்டு. இப்போ இவன் என்ன சொல்றான், ஒன்றும் இல்லை, என்ன மோட்டர் வேணும், இந்த பார்த்தீங்களா இருக்கு இத்தனை மோட்டர், எது வேணுமோ ஆர்டர் போடுங்க, வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேபர் இன்வால்வ்டு ஒர்க்கு, பட் அதை வந்து இவன் மினிமைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டேரிஃபோட மொத்தமாக கொடுத்துட்றான். யாரும் ஃப்ளிப்கார்ட் அவனே வந்து செட் பண்ணி கொடுத்துட்றான். இந்த மாதிரி செட் பண்ணிலாம் நான் சொல்ல மாட்டேன், அதான் உங்களுக்கு ஹீட்டருக்கே வச்சு செஞ்சானே, அப்புறம் என்னத்த பண்றது? அவன் என்ன கொண்டு வந்து இந்த வெயிட்டை வீட்டில் போட்டு போயிடுவோம். இப்போ உள்ளுக்குள்ள அந்த ஜெட்டு மோட்டர்ல மேலே சுற்றுற ஃபேன் எங்கடான்னு கேட்டால் அது தனியாக வாங்கணும்பா. ஏன்னா அது ஃபேன் கிராம்டன் ஃபேனா என்ன அது தனியாக வாங்குறதுக்கு? சரி, அதான் மொத்தம் வந்து இந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அதனால இப்போ வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து யாரையாவது நம்பி கஷ்டப்படுறதுக்கு பதில் இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்கன்னும் போது ஓகே, ஓடி ஆடி இருக்கிறதுக்கு தெம்பு இருக்கிற டைம்லயும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணணுமாங்கிறது தான் இங்க கொஸ்டின் கடைசியா. அதாவது முடியாதவங்க வாங்குறாங்க யூஸ் பண்றாங்கிறது வேற ப்ரோ. இப்போ ஒன்றும் ப்ரோ, எஸ்கலேட்டர் இருக்கு, எல்லாத்துலயும் நான் எஸ்கலேட்டர்ல ஏறுவானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா, லக்கேஜே இருந்தாலும் நான் வேணும்னே ஏறுவேன். ஏன் தெரியுமா? அதாவது படி வழியாக போவேன். இப்போ தாம்பரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அப்பாவை ட்ராப் பண்ண போகிறேன், யாராவது ஊருக்கு போகிறாங்க ட்ராப் பண்ண போகிறேன்னா 2 கையில லக்கேஜ் வச்சுப்பேன். அது என்ன ஆயிடுதுன்னா, ஒன்றும் இல்லை, இப்போலாம் வந்து சீரியஸாக வீடியோ பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கு, இன்னொரு பக்கம் வீடியோ ஒர்க்கு அது இதுன்னு பண்ணும்போது ஒர்க் அவுட்கான டைம் மினிமைஸ் ஆகிடுது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம அந்த புத்திசாலித்தனத்தை கட்டுறது, புடி இந்த பக்கம் ஒரு பெட்டி இந்த பக்கம் ஒரு பெட்டி, 2 ஷோல்டருக்கும் ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பிடிச்சிக்கிட்டே நடந்து போயிடுவேன். ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ அன்னைக்கு ஒரு நாள் இந்த இன்டென்ஸ் ஒர்க் கொடுக்குறனால ஜிம் போகிற எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு ஒரு நாள் இந்த இன்டென்ஸ் ஒர்க் கொடுத்தோன்னா பெயின் இருக்கும் சரியா? அது ஏன்னா உங்க பாடி இனிமே தான் அதுக்கு நாளைக்கு நான் தூக்கணும்னு வைங்க, பெயின் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கு பழகிடும். ஆமா, சோ இப்படி தான் ஆக்சுவலா நம்ம பாடி ஒர்க் ஆகும். எதுக்கு சொல்றேன்னா, நம்மளால முடியற நேரத்துல எதுக்கு எஸ்கலேட்டர்ல ஏறிட்டு அது வந்து நம்ம அப்பா ஏறட்டும், அவங்க ஏறி வரட்டும், அந்த பக்கம் லக்கேஜ் எடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் போவோம். ஆனா என்ன ஆயிடுதுன்னா, அதான் இருக்குல்ல அப்படி கேட்குற ஆளுங்க இருக்காங்க, அதான் இருக்குல்ல ஓடுது இல்லை அதிலே ஏறி போயிடலாம். எஸ், அதுதான். ஸோ அதே தான் இப்போ எங்க என்ன சொல்கிறேன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் டீலு கிரேசி டீலு, நான் குரோமா வரைக்கும் போயிடுறேன் ப்ரோ. 80,000 ரூபா குரோமாவில், ஃப்ளிப்கார்ட்டில் 60,000 ரூபா. நமக்கு தெரிஞ்சு பழக்கமான செல்லர்னே வைங்க ஃப்ளிப்கார்ட்லேயும். இப்போ அமேசான்னாலே நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த க்ளவுட் டைல் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு செல்லர் இருக்கான், இந்த செல்லரா அப்போ ஓகே நம்பி வாங்கலாம்னு சொல்லி வாங்கிடுறீங்க. 7 டே ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நான் குரோமாவுக்கே போனாலும் 80,000 தான், பட் அமேசானில் வாங்கினா 60,000 போது இது லாஜிக் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இது வாங்கிக்கோங்க. பட் இங்கே வாங்கினாலும் 30 ரூபா தான், குரோமாவில் வாங்கினாலும் 30 ரூபா தான் வைங்களேன். இந்த இடத்துல இப்போ எப்படி யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா, இங்கே வீட்டிலேருந்து நான் எழுந்து போகணும். அங்கே 2 விஷயங்க இங்கே நடக்கிறது. எப்படி ஏமாத்துறாங்கன்னா, இப்போ ஒரே ஒரு பொருள் இவர் சொல்கிறார், ஒரு 60,000 80,000 20,000 மிச்சமாகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்காது, அங்கே இருக்காது. ஏன்னா ஒரு டிவி நான் பார்க்குறேன், அதே டிவி அதே 55 இன்ச்சஸ் இங்கே 27,000 ரூபா. அங்கே இதில் போய் பார்க்கும்போது பார்த்தா அது 2022 ரிலீஸ் ஆன டிவி. அதே இது அமேசானில் இருக்குது 2020. அமேசான்லேயும் அந்த உங்களுக்கு இது இருக்காது, கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் படித்தா தான். ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஒரு சிலதில் போட்டிருப்பான் என்ன இயர்னு. இங்கே அமேசானில் வந்து பார்த்தா 2024 வருது. அதனால் அந்த 7,000 ரூபா வித்தியாசம் வருது. அமேசானில் காஸ்ட்லியாக இருக்குது. என்னடா காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தா, அங்கே 1.5 GB ரேமு 16 GB இன்பில்ட்டு டிவி, இங்கே 2.2 GB ரேமு 32 GB இன்பில்ட். ஓகே, அது நம்ம யூஸ் பண்ண போகிறோமாங்கிறது செகண்டரி. இல்லை, பட் ஆனால் இந்த உட்காந்துட்டு இதில் படிக்கும்போது அதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் தெரியுது. அதான் 2022 2024 அது தெரியாமல் நம்ம 7,000 வித்தியாசம்னு சொல்லிட்டு 7,000 வித்தியாசம் அங்கே ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ப்ரோ, எலக்ட்ரானிக் குட் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு சிலதில் நல்லா, இப்போது டிவிலேயே அதை பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அது பிடிச்சி. இப்போ மொபைலில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இங்கே ஆண்டவர் பார்த்தோன்னே இந்த மொபைல் இப்படி இருக்குது, இது தூரக்க யாரோ ஒருத்தன் வந்து ஒரு 1 மினிட் ரீல்ஸ் எடுத்துருந்தா கூட
இதில் பாருங்க ப்ரோ, அந்த இடத்துல இங்கே ஒரு டாட் இது இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய மனுஷங்க இருக்காங்க. இல்ல அது கரெக்ட். இல்ல அதே தான் சொல்ல வந்தேன் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல வந்து டிவி, எலக்ட்ரானிக் குட், அதுக்குன்னு ஒரு லைஃப் உண்டு, ஷெல்ஃப் லைஃப். பழைய நம்ம என்ஐட் கதெல்லாம் வேற, அதெல்லாம் லெஜெண்ட்ஸ். அந்த லெஜெண்ட்ஸ்க்குலாம் கூட என்ன ஆகும்னா மேபி அந்த ரப்பர்லாம் விட்டு போயிடும் அந்த சிங்க் போடுறது. ஆனால் வேலை செய்யும். இப்போ இங்க என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த டிவிலயும் அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில ரப்பர்ஸ் விட்டு போகலாம். ஏன்னா 2 வருஷமா அது என்ன பண்ணுது, ஷோரூம்ல தூங்கிட்டு இருக்கு. யாவனும் வாங்கல. இல்லாட்டி இப்போ பிளிப்கார்ட்டோட கேரேஜ்லயே தூங்கிட்டு இருக்கு, உள்ளே தூங்கிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டர் போட்டா வெளில வரும். இப்போ என்ன ஆயிடுனா, நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு டிவிலயும் ப்ராசஸர் இருக்கு, அதுவும் சூடாகும். பின்னாடி பேக் லைட் இருக்கு, அதுவும் சூடாகும். தொடர்ந்து 10 மணி நேரம் ஓடிச்சுன்னா சூடாகும். இந்த டிவில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ 7000 ரூபா கம்மியா இருக்குன்னு அதை வாங்கிட்டேன். ரெண்டாவது இவங்க எல்லாமே இன்னொரு விஷயம், இப்போ சரிப்பா கிராசரி சைட்டு போகலாம் அப்படின்னா ₹1 ஏதாவது ஒரு விஷயத்தை தருவான். ஆமாம் தரான். அந்த ₹1 ஒரு விஷயம் தரான்னு நீங்கள் இறந்த, ஆனால் அந்த ₹1 விஷயத்தை நீங்கள் வாங்குறதுக்கு ₹1000 வாங்கணும் அப்படி ஒரு விஷயம் சொல்லுவான். ஆமாம். அந்த அந்த ₹1 விஷயம் வந்து அப்பா வெளியில் ₹80 சக்கரை வச்சுக்கோங்க, ₹80 இருந்தது. அதே மாதிரி தான் வறுத்த பாதாம், வறுத்த முந்திரி, இதெல்லாம் வந்து வெளியில் ஒரு ₹100 ₹120 இருக்கும். அது வெளியில் போய் ₹120 வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நடந்து போகிறது உடம்பு நல்லா இருக்கும், அது சாப்பிட்டதும் செரிச்சிடும். அதை வாங்குறதுக்காக ₹100 இந்த ₹1 இதை வாங்குறதுக்காக மற்ற பொருள்லாம் ஏதாவது கம்மியாக போட்டிருக்கான்னு சொல்லி வாங்கி பார்த்தா மற்ற பொருள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருப்பான்னா, அது வெளியில் ₹25 விற்கிற பொருள் ₹80 இருக்கும். அது இது வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸில் இருக்கும். வெளியில் வந்து இந்த அளவுக்கு ப்ரீமியம் இருக்காது. அதே டப்பாங்க, அதே டப்பாவில் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த டப்பாவில் தனியாக ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இனிமையா. ரொம்ப நாளாக இருந்ததுனாலயா அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறது உண்மை ப்ரோ. இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏமாறுறோம். இப்போ எதுக்காகனா, இது இவ்வளோ பெரிய வீடியோ எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் எதுக்குன்னா, ஸோ நமக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்குது, ஆனால் கேட்க முடியல. ஸோ கேட்க ட்ரை பண்ணுங்க. முன்னாடியே பல வீடியோகளில் சொல்லியிருக்கேன், இப்போவுமே நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு தேவையானதை கேளுங்கள், கேட்க முயற்சியாவது பண்ணுங்க. ஆமாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ், அதை பற்றி எத்தனை படம் எடுத்தாலும் அதில் எதாவது மாறுதா? அதில் வந்து உள்ள அதுவும் நம்ம தனியாக போனாலாவது ஏதாவது பார்த்துட்டு வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். வாசல்லே என்ன பண்ணுவான்னா, நடந்தது ப்ரோ, தீபாவளிக்கு ரசகுல்லா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இதுவும் இருக்குங்கிறீங்க. ஆமாம், ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது தான் இதுவும். என்ன இது ஃபிசிக்கலாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட் வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஆப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே. இது சூப்பர் மார்க்கெட் உள்ள போனால் என்ன ஆகுதுன்னா, தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சிருக்கான் பாருங்க, நம்ம ஹைட்டுக்கு அடிக்கிருக்கான் பொருள். ஓகே, ஒரு 20 பேர் நிற்கிற இடத்துல அவ்வளோ பொருள் அடுக்கி வச்சிருக்கான். எல்லாமே வந்து 1 கிலோ ஐட்டம்ஸ். எப்படின்னா ரசகுல்லா, குலாப் ஜாமுன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் டின்ல. ஆமாம், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? அது அப்போ கிடையாது. அப்போ வாங்கினா ₹400 தான். சரியா? ஆனால் என்னாச்சுன்னா, தீபாவளி முடிஞ்சிடுச்சு. தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. கிட்டத்தட்ட பாதி டப்பா காலி, மீதி டப்பா நான் அங்கேயே தான் இருக்கு. இப்போ 1 வாரம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று வாங்கினா இன்னொரு பொருளுக்கு பாதி விலை கட்டினா போதும். சரியா? அதுலேருந்து ஒரு 3 நாள் ஆச்சு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆமாம், அப்புறம் காலி ஆயிடுச்சு. இது நிறையா இது இப்போ மருந்து கடையெல்லாம் இல்லை, இது சொல்கிறேன், நீங்கள் மருந்து கடை வாங்க, மறந்துடாதீங்க. இப்போது உள்ளே போனால் நம்ம இதை வாங்க மாட்டோம், மோஸ்ட்டாக வாங்க மாட்டோம். நம்மளே வீட்டில் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம்னு வச்சுக்கோங்க. பட் கடைசியில் வாங்குற அளவுக்கு டெம்ப்ட் பண்ணுற மாதிரி 1+1 வந்துருச்சுன்னு வைங்க, வேஸ்ட்டும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. அதுக்கு அமிதாப் பச்சன்லாம் நின்னாருன்னா பாருங்களேன் அந்த பொருளுக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தது. ஸோ இது தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கிட்ஸோட போயிட்டீங்கன்னா வாசலில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ், பபிள் கம்ஸ், எல்லாம் பிஸ்கட்ஸு ஃபுல்லாக இருக்கும், மாதிரி ஒன்று இருக்குமே, எல்லாம் இருக்கும். ஆமாம், எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பொருள் எல்லாம் தாண்டி அவங்களோட வெளில வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆசைப்பட்டு கேட்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேண்டான்னு சொல்ல முடியாது, வேண்டான்னு சொல்லுவோம். அதை வச்சு தரத்தரன்னு வெளில இழுத்துட்டு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகும். சரியா? ஆனால் அவங்கள மறக்கடிச்சிடலாம் ப்ரோ. வெளில வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் 3வது இங்கே இந்த கடையிலேருந்து அழுதுகிட்டே வருவாங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டும் போது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், என்ன ஃப்ளேவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, மறந்துடுவாங்க. வெரி குட். ஓகேயா? அந்த ஐஸ்கிரீம் செமையாக இருந்தது தானே அப்படின்னு ஒன்று என்ன ஆகிடும்னா, இங்கே இருக்க கிண்டர் மறந்துடும். அது பசங்க எப்பவுமே, பையங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க, பொண்ணுங்களை ரொம்ப கஷ்டம். கூட தங்கையோட தானே பிறந்திருக்கேன். புரியுது. இல்ல இல்ல, அது எனக்கு புரியுது. நீங்க சொல்றதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல. ஆனா நிஜமா நானுமே அப்படித்தான். இல்ல வயசுல இருந்து ஏதோ ஒண்ணு பேசி மாத்த சொன்னா மாறிடும்ல. இல்ல அதான் நம்ம வந்து இந்த குழந்தைங்களை வந்து பசங்கெல்லாம் வெகுளி, பசங்கன்னா வெகுளியா என்னென்னமோ அடிச்சு விடுறாரு. நீங்க ஆக்சுவலா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது சொன்னீங்கன்னா டைவர்ட் ஆயிடுவாங்க. ஆமா. ஸோ அவ்வளோதான். ஐஸ்கிரீம் பற்றி பேசணுன்னு என்ன ஆகிடும்னா, அன்றைக்கி சாப்பிட்ட ஐஸ்கிரீமில் என்ன ஃப்ளேவரா, எங்கடா வாங்கணும், என்ன வாங்கணும், அந்த மாதிரி எதாவது கேட்டிங்கன்னா நீங்கள் அது 1 மாதம் முன்னாடி வாங்கியிருப்போமா, உட்காந்து சொல்லுவாங்க. அப்படி இருந்து திரும்ப போகலாமா கண்டிப்பாக போகலாம், நாளைக்கே போயிடலாம். பாருங்க, நானும் அப்படி தான் அந்த மருந்து கடையை பற்றி பேசணும்னு தான் நான் மறந்து போயிட்டேன்.
அது ஞாபகம் இருக்குல்ல, எவ்வளோ குட்டு பை ஞாபகம் இருக்குல்ல. இப்பதான் மருந்து கடை பத்தி நீங்களே தானே எடுத்துட்டு வரீங்க. இப்போ எப்படின்னா மருந்து கடையெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ரெகுலராக தான் இப்போ நம்ம கடைக்கு போக விடலைனாக்கா நம்ம மருந்து கடைக்கு போய் ஆகணும். அங்கேயும் ஆஃபர்லாம் இருக்குது. அந்த மருந்து கடையில் இப்போ ஆஃபர்லாம் பார்த்தேன். ஒரு 6 மாதம் ஒரு 3-4 மாதம் முன்னாடி அப்படின்னா அந்த ஒரு மருந்து கடைக்குள்ளே போனால் 100 ரூபாய்க்கு 3 பொருள். அது நமக்கு தேவைப்படுதா படலையா? இல்லை இந்த இது இருக்கும், என்ன சொல்லுவாங்க, டைப்பருங்கிறேன். ஐயோ என்ன பேருங்க அது பேர்? ஹேர் டை. ஹேர் டை எல்லாம் இல்லைங்க, நமக்கு தான் ஹேர் டை, நமக்கு அதை பற்றி இல்லை. அந்த டிஷ்யூ பேப்பர், ஃபேஸ் வாஷ், அந்த லேடிஸ்க்கு அந்த ஃபேஸ்க்கு போடுற ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆமா, சோப்பு பிரஷ், டியோட்ரண்ட், சென்ட், எல்லா இதுவும் இருக்கும். டியோட்ரண்ட் எல்லாம் நான் 100 ருபீஸ்க்கு இப்பவும் போயிட்டு இருக்கு ஒரு டியோட்ரண்ட். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். 3 ப்ராடக்ட்டு 100 ரூபா இருந்தது. அது எல்லாம் ரெகுலராக வாங்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ 2 ப்ராடக்ட் 100 ரூபா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட் 100 ரூபா. சம இல்ல, பிரில்லியன்ட் ப்ரோ. அது நல்லா இருக்கறனால தான் நீங்க வாங்க போறீங்க. அந்த ப்ராடக்ட் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் இப்போ பிடிச்சிருச்சு. ஸோ இன்னும் அந்த காசு கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க. நம்மளை அடிக்ட் ஆகுறது. கரெக்ட். இல்ல நல்லா இருந்தா தான் நீங்க அடிக்ட் ஆவீங்க. அதுவும் நான் சொல்லுவேன், ஓல்டு ஸ்டைல். ஆனால் இப்போ அந்த அது பழகி அது இதாயிருமே. இப்போது கொஞ்சம் ஒரு பாத்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஆசிட் போடும்போது இப்போ வெள்ளையாற மாதிரி இருக்கும் நம்ம ஃபேஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெகுலராக அதுக்கப்புறம் பழகிறோம்ல அந்த மாதிரி. அதான் பல ஆயிடுச்சு. நீங்களே அதுக்கப்புறம் என்னத்தை பழகிறது? அதான் திரும்பியும் பழைய மாதிரி ஆயிடுமே. அதான் பழையபடி ஆயிரும்ல. திரும்பி ஒரு ஆசிட் வாஷ், ஆசிட் வாஷ்லயே வாழ வேண்டியதான் போல. அது கலரே மாறி ஆளே மாறிடும். அதான் நீங்க கோலங்கள் தென்றல் சீரியல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வாஷ் ஏன் பண்றாங்கன்னு. கோலங்கள் சீரியல் பாத்தீங்கன்னாலும் புரியும் வீட்டோட மாப்பிள்ளைய எவ்வளவு ஜாலியா இருக்கலாம்னு. நைஸ்ல, சம இல்ல ப்ரோ? கொடுப்பன ப்ரோ. அதெல்லாம் ஒரு 10-20 வர்றோம். அதுலயும் நடிச்சாங்க. ஆமாங்க, நீங்க அதுவும் பாருங்க செமையா இருக்கு. அதெல்லாம் அப்போ அந்த தென்றல் 802ங்க. சரியா? இல்ல பாக்கட்டும், பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கட்டும். கிக்கல வைங்க. நாங்க என்ன பண்றோம், வீடியோ முடிஞ்சு போடுவோம்ல கடைசியில தொடரும் சீரியல் மாதிரி, அந்த இடத்துல நான் போட்டு விடுறேன் எங்க ஆள் என்ன பண்ணாருன்னு. மக்களே சரி, மொத்தம் வந்து ஃப்ளிப்கார்ட்டை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா காமேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி புறக்கணிக்கணும். எனக்கு இந்த பொருள் வேணாம், இந்த பொருள் ஃப்ளிப்கார்ட் வழியா வேணா நான் நேரில் போய் வாங்கிக்கிறேன். ஒன்று கட் ஆஃப் பண்ணாதான் உண்டு. அவங்க பண்ற விஷயத்தை ஒரு பெட்டிஷன் மாதிரி சைன் பண்ணி. ப்ரோ முன்ன என்னாச்சுன்னா ஓப்பன் பாக்ஸ்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது செக் பாக்ஸாக இருந்தது ப்ரோ. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எனேபிள் பண்ணால் 29 ரூபா ஆட் ஆகும். நான் ஓப்பன் பாக்ஸ் வேணான்னு போட்டேன்னா தூக்கிடலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கம்பல்சரி ஓப்பன் பாக்ஸ் பண்ணியே தான் தருவேன். 29 ரூபா இருந்தது. இப்போ கேட்டால் நம்ம பசங்க கமெண்ட் போட்ட பிறகு தான் நான் பார்க்குறேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதே கிடையாது. வீட்டில் யாராவது நீங்கள் சொன்ன மாதிரி மளிகை வாங்கினா தான் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 59ன்னு இப்போ மாறிடுச்சுங்கிறாங்க. எனக்கு வந்து என்ன 29லேருந்து 59 என்னடா பண்ண போகிறான்? அந்த 30 ரூபாய்க்கு என்ன புதுசாக பண்ண போகிறான்? அதே ஃபோன் டப்பாவை அதே மாதிரி தப்பாக கிழிச்சு கையிலேருந்து கீழே போட்ட போகிறான். கையிலேருந்து கீழே போட்டு உடையுதுன்னா கூட நாங்கள் இந்த ரிட்டர்ன் எடுக்க முடியாது, அதுக்கு நீங்கள் வேறு ஆட்கள் இது பண்ணிக்கங்க, கீழே தவறுதலாக விழுந்ததுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்கிறது வந்து நவீன ஊட்டப்பூச்சி கொள்ளும் மிஷின் தான். அது நல்லாவே நவீன முறையில். ஸோ இதெல்லாம் வேண்டான்னு நம்ம வந்து ஆஸ் அ கஸ்டமர் இது எனக்கு வேண்டான்னு சொல்கிற உரிமை நமக்கு இருக்குது. ஓகே, எனக்கு தேவைன்னா நான் வீடியோ எடுத்து அதை நான் ஓப்பன் இது பண்ணி நான் வந்து இது பண்ணிக்கிறேன், என்கிட்ட நான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. நம்ம அடிமைகள் கிடையாது. கரெக்ட். சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன உன்னுடைய சைட்லேருந்து நீ அதை ஒரு மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்கிற. ஓகே, குச்சியில் நாய்ப்பி சுட்டி கொடுத்தா கூட நான் அதை விற்பேன். ஓகே, நீ அந்த பழைய டெம்ப்ளேட் தான். ஓகே, நீங்கள் அது உள்ளே இருந்தது நாய்ப்பின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செல்லர்கிட்ட சண்டை போட்டுக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளோ நாசுக்கா இருக்கான். ஓகே, செல்லர் யாருன்னு பார்த்தா இவன் பினாமியா அங்கே உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இது ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல. சரியா? அப்போது நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு அவங்க இந்த மார்க்கெட் பிளேஸில் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கேட்டு வாங்கலாம். கொசுறு வாங்குவோம். ஆமாம், எங்ககிட்ட இருந்து நீ கொசுறு வாங்கி நிறுகிற. ஆனால் இந்தியன் படம் இருக்குல்ல, அதை ஸ்பூஃப் பண்ணி லொல்லுசை படுத்திருப்பாங்க தெரியுமா? ஆமாம், அதில் ஏன் இப்படி கொசுறுன்னு உசுரை வாங்குறேன்னு வரும். அந்த மாதிரி அதெல்லாம் செம்ம ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. ஒரு கடையில் போய் நம்ம வாங்குறோம்னா நாம கொசுறு கேட்போம். இவன் கடையில் வாங்கினா நம்ம கிட்ட தான் அவன் கொசுறு வாங்குறான். ஒரு அதாவது கரெக்டா நம்ம கேட்கறது போய் அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு 59 ரூபா போட்டு இது தப்பு. ஆமா, இது எதுக்குடான்னு கேட்டா ஓப்பன் பாக்ஸ். டேய், நான் எப்படி வந்தாலும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்டா. இல்லை, அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உசுறாங்கன்னா. இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் ப்ராடக்ட்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்து நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம்னா திரும்ப வேற எடுத்து தொலைய மாட்டான்.
ஆமாம். அப்போ என்ன ஆகுது, யார் ஆர்டர் போட்டாங்களோ அவங்க வீட்டில் இல்லைன்னு வைங்களேன், அவங்க இல்லாத நேரத்தில் வந்துட்டு அவன் வேறு ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டானா முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு விஷயத்துலையும் இது இப்படி தான் இருக்கும், இந்த ப்ராடக்ட் வாங்கலாம்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆன்லைனில் இருக்குது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கலாம், அது தப்பு கிடையாது. ஓகே, தேவையில்லாத விஷயங்கள் ஆன்லைனில் வாங்கி பழகிட்டோன்றதை வாங்காதீங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட்டு, வேண்டாம், மன்னிச்சு. ஜண்டா தப்பாக இருந்தால் மன்னிச்சு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லை தப்பாக இருந்தால் தப்பு இல்லை ப்ரோ. தப்பா இருந்தா நீங்க கேட்ட மன்னிப்புல தப்பு இல்ல. ஆமா, பட் இவங்க வந்து அது எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் வந்து யாருமே நம்ம கிட்ட கோச்சிக்க போறது இல்ல. பொதுவாகவே ஃபிளிப்கார்ட் அதெல்லாம் திட்ட போறாங்க. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இதை வந்து என்னன்னா, நம்மளோட ஒவ்வொரு காசுமே வந்து முக்கியம். நம்மளுடைய நேரத்தை செலவழித்து தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம். நம்ம வெளியில் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். உண்மைதான். ஸோ சந்தோஷமாக யாரும் சம்பாதிக்கல. முதலாளியாக இருக்கிறவனும் ஏதாவது ஒரு இடத்துல எல்லாருக்கும் கை கட்ட வேண்டியிருக்க முடியும். நம்ம தொழிலாளியாக இருக்கிற நம்மளும். ஸோ நம்மளோட தேவையில்லாத காசை யார் எடுத்தாலும் அது திருட்டு தான். ஸோ அதை வேண்டான்னு சொல்லக்கூடிய உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று சைன் பண்ணி இது தப்புங்கிறத ஃப்ளிப்கார்ட்டுக்கு தெரிவிப்போம். கரெக்ட். அப்போவும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுங்க என்ன வழி இருக்குன்னு. என்ன பண்ணலாம், இந்த ஓப்பன் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வந்து மறுபடியும் ஒரு செக் பாக்ஸாவது மாற்றணும். அப்படி இல்லைனாலும் அவனை நம்பி போன நமக்கு அவன் தான் ரெஸ்பான்சிபிள் என்னைக்கா இருந்தாலும். இப்போ ஓப்பன் பாக்ஸே இல்லைனாலும் நீ அங்கே என்ன காமிச்சோ அதை தான் நான் வாங்கியிருக்கேன், அதை எனக்கு வரணுங்கிறது தான் கேள்வி. இல்லை நான் அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னா நீயே ஓப்பன் பண்ணி தோலை, அதுக்கு எதுக்கு என்கிட்ட காசு கேட்குறேன். ஆமாம், அதான் ஃபேக்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்பியும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி காமேஷ் பார்க்கலாம். பாய் 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 பாய். வாங்க சாமிஜி வாங்க, உங்க வரவு நல்வரவு ஆகுங்க. வாங்க வாங்க சாமிஜி வாங்க, நீங்க வர்றதுனால இந்த குடும்பம் செழிக்கணும். சுவாமிகளுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க பகவான்ஜி? நாம நெருக்கமா பேசணும். வாங்க, உங்க வரவு நல்வரவு ஆகுங்க. வாங்க வாங்க.